வணக்கம். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு அஷ்டமி திதி இருக்கு. ரேவதி நட்சத்திரம் காலையில் 8:30 வரைக்கும் இருக்கு. அப்புறம் அஸ்வினி நட்சத்திரம். சந்திரன் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமமாக மேஷ ராசிக்கு வந்துடுவார். இந்த அடிப்படையில் இன்னைக்கு 8 ராசிகளுக்கு நல்லா இருக்கு. அஷ்டமியாக இருந்தால் கூட 8 ராசிகளுக்கு நல்லா இருக்கு. 4 ராசிகளுக்கு தான் நல்லா இல்லை. யார் அந்த 4 ராசிக்காரர்கள்ங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. குருவும் ராசியிலேயே இருக்கிறார். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம் பணிவு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ஆங்கீரசரே போற்றி. பெரிய முனிவர் குரு பகவானோட தந்தை. இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. ஓம் ஆங்கீரசரே போற்றி. இந்த மந்திரம் கவசமாய் இருந்து காப்பாற்றும். அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க. வெண்முரசு ஜெயமோகனோடது புஸ்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, படிச்சு பாருங்க. 26 பகுதி இருக்கு. அதுல முதற்கணல்ங்கிற பகுதியை படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி கொடுங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக உண்டு. சூப்பர். உங்க பிறவி பலமான பெருந்தன்மையும் மனோதிடமும் ஜெயிக்கும். நல்ல நாள். அப்புறம் என்ன சந்தோஷம். ஆனா குரு 12ஆம் இடத்துல இருப்பது நல்லதில்லை. அதுக்காக மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். வீண் செலவுகளும் குறையும், தூக்க பிரச்சனை மாறும். ஓம் ஓம். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் கொஞ்ச நேரம் சொல்லிடுங்க. ஓம் தாராதேவியே போற்றி. ஆம். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுங்க, ரொம்ப நல்லது. ஆமா. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்களோட பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள். புனர்பூசத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்? அதனுடைய தலைவர் குரு. புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு அல்லது சூரியன் குரு 2 பேருக்குமே எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும் அல்லது தீபம் ஏற்றுறது முக்கியம். இன்னைக்கு நாள் சூப்பர். குரு உதவியாக இருக்கிறார். எனவே நல்லா இருக்கு. பிரமாதம். அனுகூலமான எண் 3 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க, ரொம்ப நல்லது. ஆமா. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம். நல்ல நாள். பிரமாதம். அப்புறம் என்ன நல்லா இருக்கு. பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். புனர்பூசத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அதனுடைய தலைவர் குரு. குரு பகவான் இப்போ உதவியா இல்லை. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தான் உதவிக்கு வர்றார். அதனால அவருக்கு ஒரு வழிபாடு செய்யணும். ஓம் நாரதரே போற்றி நான்முகனே போற்றி 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க, ரொம்ப நல்லது. ஆமா. சிம்ம ராசிக்கார நேயர்களே, காலையில் 8:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அது வரைக்கும் கவனமா இருங்க. 9 மணிலிருந்து சூப்பர். இன்னைக்கு கலக்குறீங்க. நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அப்புறம் என்ன சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம். நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. சந்தோஷம். காலை 9 மணி வரை கவனம். 9 மணிக்குள்ள விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். காலையில் 9 மணிக்குள்ள மனசுல ஒரு மந்திரம் நாள் முழுக்க ஓடணும். ஓம் ஓம் நிருதியே போற்றி நிருதியே போற்றி அக்னியே போற்றி. அனுகூலமான எண் காலையில் 9 மணி வரைக்கும் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. 9 மணிக்கு அப்புறம் 2 தெற்கு வெள்ளை. ஞாபகம் வச்சுக்கோ. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க, ரொம்ப நல்லது. ஆமா. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. காலையில் 6 மணிலிருந்தே சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. மனசு முழுக்க ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். நாள் முழுக்க ஓம் ஓம் வசிஷ்டரே போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும், நல்லது. வசிஷ்டரே போற்றி.
அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. ஜாக்கிரதை, நிதானம். உத்தரம், சித்திரை, அஸ்தம் 3 நட்சத்திரத்துக்குமே சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. சார் ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கு நாளைக்கு, இன்னொரு நட்சத்திரத்துக்கு அப்படி இல்லை. அவ்வளோதான். கவனம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க. வெண்முரசு ஜெயமோகனோடது புஸ்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது, படித்து பாருங்க. 26 பகுதி இருக்குது, அதில் முதற்கணல்ங்கிற பகுதியை படிங்க. நல்லது. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி கொடுங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. துளாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. விசாகம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட வேண்டியது முக்கியம். சூரியனுக்கும் குருவுக்கும் தீபம் எரிஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துங்க. நல்லது. அல்லது தீபம் போடுங்க. அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஆம், வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. ரொம்ப நல்லது. ஆமா. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம். வெற்றி அதிகம். நல்ல நாள். உயர்வு உண்டு. அப்புறம் என்ன கலக்குங்க. என்ன குரு உதவியாக இல்லை, அதுக்காக மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஏப்ரல் 1 இருந்து தான் உங்களுக்கு அவர் உதவிக்கு வர்றார். ஓம் ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும். நல்லது. அனுகூலமான எண் 7, 8 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. ரொம்ப நல்லது. ஆமா. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு, கோபம் அதிகமாக இருக்கு, தேவையற்ற பேச்சு இருக்கு. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பிராமியே போற்றி, பிராமியே போற்றி. சப்த கன்னியரில் ஒருவர் பிராமி, பிரகலாதனே போற்றி. அனுகூலமான எண் 7 தெற்கு சிவப்பு. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க. வெண்முரசு ஜெயமோகனோடது புஸ்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது, படித்து பாருங்க. 26 பகுதி இருக்கு, அதில் முதற்கணல்ங்கிற பகுதியை படிங்க. நல்லது. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி கொடுங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். ஆனால் குரு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தான் உதவிக்கு வரார். அதனால மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தத்தாத்ரேயரை போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 2, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. ரொம்ப நல்லது. ஆமா. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், பிரமாதமான முன்னேற்றம். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம் பிரமாதமா இருக்கு. பூரட்டாதிக்கு கூடுதலாக நன்மை உண்டு. பூரட்டாதியிலே பிறந்தவர்கள் குருவுக்கு சூரியனுக்கு இன்னைக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. நல்லது. நல்லது. அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி. ஆம். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற கோபம், தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தொல்லை குறைவு. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில் தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். முக்கியம். ஏன் குரு வேற மார்ச் 30 வரைக்கும் தான் உதவியாக இருக்கார். அப்புறம் ஒரு தொல்லையை ஆரம்பிப்பார். எனவே வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி, புலகரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க. நல்லது. புலகர் முனிவரோட பேர். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க. வெண்முரசு ஜெயமோகனோடது புஸ்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது, படித்து பாருங்க. 26 பகுதி இருக்கு, அதில் முதற்கணல்ங்கிற பகுதியை படிங்க. நல்லது. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி கொடுங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. குரு பகவான் 5 ராசிகளுக்கு தான் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் உதவி செய்வார். அந்த 5 ராசிகள் எவைன்னு கேட்டால் மிதுனம், கன்னி, தனுசு, துலாம், மீனம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மார்ச் 31 வரைக்கும் உதவி செய்யலை. அதுக்கான பரிகாரத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.